புருனே சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு உலகப் புகழ்பெற்ற பிரம்மாண்ட அரண்மனையில் மதிய விருந்து அளிக்கும் சுல்தான் ஹாஜி ஹசன் அல் போல்கியா. பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் 200 கோடி முதலீடு செய்ய மின்மேலாண்மை மற்றும் ஹைட்ரோலிக்ஸ் துறையில் முன்னணியில் உள்ள ஈட்டன் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். சிகாகோவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. நாமக்கல் அருகே அரசு தொடக்கப்பள்ளியின் சுவற்றிலும் பள்ளி சமையலறையின் கதவில் உள்ள பூட்டிலும் மனித கழிவை பூசி மர்ம நபர்கள் அட்டூழியம். ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து கடும் கண்டனம். குற்றவாளிகள் தண்டிக்கப்படாததால் இதுபோன்ற குற்றங்கள் தொடர்கிறது என விமர்சனம். அருப்புக்கோட்டையில் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை தடுக்கச் சென்ற பெண் டிஎஸ்பி மீது கடும் தாக்குதல். தாக்குதல் நடத்தியதாக கைது செய்யப்பட்ட 8 பேர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. பாரிஸ் பாராலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற மாரியப்பன் தங்கவேலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. தொடர்ந்து 3 முறை பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்றிருப்பது பாராட்டுக்குரியது என புகழாரம். இந்திய ராணுவத்திற்கு 1.25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல். நவீன டேங்குகள், வான் பாதுகாப்பு ரேடார்கள், கவச வாகனங்கள். இந்திய கடலோர காவல் படைக்கு டோர்னியர் ரக விமானம் வாங்க திட்டம். 2024-2025 கல்வியாண்டிற்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு படிப்பு, 4 ஆண்டு உணவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிடெக் படிப்புகளுக்கு சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்காக ஏகனாபுரம் கிராமத்தில் 8 பிரிவுகளாக பிரித்து 234 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்படும். தமிழ்நாடு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை மீண்டும் வெளியிட்ட அறிவிப்பால் கிராம மக்கள் அதிர்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கம் விலையில் இன்றும் எந்தவித மாற்றமின்றி சவரன் 53,360 ரூபாய்க்கும் கிராம் 6,670 ரூபாய்க்கும் விற்பனை. சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளியின் விலை 90 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் டெங்கு சிறப்பு வார்டு அமைக்க மருத்துவத்துறை உத்தரவு. சிகிச்சை பெறும் நோயாளிகளின் விவரம், மருந்து கையிருப்பு விவரங்களை வழங்கவும் மருத்துவத்துறை ஆணை. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 4 இந்தியர்கள் உயிரிழப்பு. 5 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதில் காரில் சென்ற பெண் உட்பட 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் பேகம் கலிதா ஜியா மீது பதியப்பட்ட 5 வழக்குகளில் இருந்து விடுவித்து நீதிமன்றம் உத்தரவு. ஏற்கனவே வீட்டுக்காவலில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் முக்கிய வழக்குகளில் இருந்தும் கலிதா ஜியா விடுவிப்பு. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதிக்கு முன்னேறினார் அமெரிக்க வீரர் பிரான்சிஸ் தியாஃபோ. ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் முன்னணி வீரரான ரஷ்யாவின் ஸ்டிமிட்ரோவை வீழ்த்தி அசத்தல். பாராலிம்பிக்ஸ் வரலாற்றில் முதல் முறையாக 20 பதக்கங்களை வென்று டோக்கியோ சாதனையை முறியடித்த இந்தியா. பாரிஸ் பாராலிம்பிக்கில் இந்தியா 25 பதக்கங்கள் என்ற இலக்கை தொடும் என எதிர்பார்ப்பு. உகாண்டா நாட்டு ஒலிம்பிக் மாரத்தான் ஓட்டப்பந்தய வீராங்கனை மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்த காதலன். 75% தீக்காயங்களுடன் கென்யா மருத்துவமனையில் உயிருக்கு போராடும் வீராங்கனை ரெபேக்கா செப்டேகி.